ஆண்டவருடைய அருகில் இருப்பது அவ்வளவுதான். நாமெல்லாம் நினைச்சுப்போம் நோன்புன்னு ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காம இருக்கணும், பொட்டு வைக்காம இருக்கணும், பூ வைக்காம இருக்கணும், உட்கார கூடாது, சத்தமா பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒண்ணும் இல்ல. எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரோடு அமைதியான நிலையில் இருப்பதுதான் உபவாசம், நோன்பு. இந்த நோன்பானது எங்கிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு உங்களுக்கான தெளிவு நீங்கள் அறிய வேண்டும். எங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கா, பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குல்ல, விடுமா. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே. பாருங்களேன், உபவாசம் எப்படி வருதுன்னு பாருங்களேன், நோன்பு எப்படி வருதுன்னு பாருங்களேன். நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா இத மட்டும் சாப்பிடாத. ஆக தொடக்க நூலில் இருந்தே நோன்பு, உபவாசம் என்பது கடவுள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். இதை நீ தவிர்க்க வேண்டும், தவிர்க்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்விலே நீ மகிழ்வாக இருப்பாய் என்று. நாங்கள் நோன்பு இருக்க வேண்டுமா? நோன்பு இருக்கணுமா, இருக்க கூடாதா? இருக்கணுமா? எப்படி? ஏன்? எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்களேன், மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அண்டர்லைன் பண்ணணும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். தமிழ் தெரியுமா? எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்களும் யாராவது நம்ம கேட்டா நோன்பு இருக்கணுமா? ஐயோ எனக்கு தெரியாதே. பாரு எவ்வளவு அழகா சொல்லிருக்கா பாருங்க. அப்பொழுது அவர்களும். இப்ப மணுமகன் நம்மிடம் இருந்து சென்றிருக்கிறாரா? அப்ப நம்ம நோன்பு இருக்கணுமா, இருக்க கூடாதா? அப்படி நோன்பு இருக்கின்ற பொழுது 2 வகையான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகின்றோம். நம்முடைய குடும்பமானது இரக்கத்தை பெறுகிறது, ஆசீர்வாதத்தை பெறுகிறது. இரண்டாவதாக சாத்தான் நம்மை விட்டு பயந்து ஓடும்.